கடகராசி பெண்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? கடகராசி பெண்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஒரு 4ஆம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தாய், வீடு, மனை எல்லாமே சொல்லுவோம். நம்ம கடகராசி பெண்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க 4 தூணாகவே இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு எப்படி 4 தூண் முக்கியமோ அதே மாதிரி கடகராசி பெண்கள் வந்து அந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுடைய பெருந்தன்மை இருக்கும், விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கும். அதாவது என்னன்னு சொல்லுவோம், வெள்ளந்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மனசில் எதுவுமே வச்சுக்கிறாமல் வெளிப்படையாக பேசுவாங்க. அவங்களுக்கு உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று வச்சு பேசுகிறது எப்பொழுதுமே கடகராசி பெண்களுக்கு வராது. சுட்டு போட்டால் கூட எனக்கு அது வராதியா அப்படிங்கிற மாதிரி அவங்க இயல்பாகவே அதை வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவங்கள இதெல்லாம் தப்போ இதெல்லாம் போடியோ, நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு உண்மையிலேயே ஒரு உண்மையாக வாழ்கிறோமா இல்லை வெளித்தோட்டத்துக்காண்டி வாழ்கிறோமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு 5 வருட காலங்களில் பலவிதமான அனுபவ பாடங்களை உறவுகளும் சரி, கூட பிறந்த நட்புகளும், அதாவது கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாடம். ஆசிரியர் எடுத்த பாடத்தை விட கூட இருக்கவங்க எடுத்த பாடம் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ர நிலை அடையும் போது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்னா, இவங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை வழிவகுத்துறப்போகிறார். நீ இந்த பாதை போயிருக்க, ஸோ இது ஒன்றும் சரியான பாதை இல்லை, நீ சரியான பாதையை நோக்கி போகிறதுக்கு இதான் வழி அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்.